வணக்கம். இந்த அமர்விற்கு வரவேற்கிறோம். பொதுவாக அழகுக்கலை நிபுணர்களால் அதிகம் விரும்பப்படும் சேவைகளில் பிரைடல் மேக்கப் ஒன்றாகும். மேலும் மணமகளுக்கு குறையற்ற மேக்கப்பை பயன்படுத்தவும் உங்கள் திறமைகளை வெளிப்படுத்தவும் இது உங்களுக்கு நல்ல வாய்ப்பாகும். நோக்கங்கள். இந்த அமர்வின் முடிவில் உங்களால் முடியும். மணப்பெண் அலங்காரத்திற்கு தேவையான கருவிகள் மற்றும் பொருட்களை பட்டியலிட முடியும். மணப்பெண் அலங்காரம் நல்ல செயல்முறையில் செய்ய முடியும். பிரைடல் மேக்கப் செயல்முறைக்கு தேவையான கருவிகள் மற்றும் பொருள்களை இப்பொழுது நாம் பார்க்கலாம். உங்களுக்கு பின்வரும் கருவிகள் தேவைப்படும்: மேக்கப் பிரஷ் செட், ஸ்பாஞ்சுகள், ஃபேஷியல் டிஷ்யூ, முக கிளென்சர், மாய்ஸ்சரைசர், ஃபேஸ் பிரைமர், கண் இமை பிரைமர், ஃபவுண்டேஷன், கன்சீலர், பவுடர், ஐ ஷேடோஸ், பிளஷர், கான்டோர், ஐலைனர், லிப் பாம், லிப் லைனர், லிப்ஸ்டிக், மஸ்காரா மற்றும் ஆர்டிஃபிஷியல் ஐலாஷ் செட். இன்ஃபெக்ஷனை தடுப்பதற்காக கருவிகளை பயன்படுத்துவதற்கு முன்பு கருவிகள் அல்ட்ரா வயலட் ஸ்டெரிலைசேஷன் எந்திரத்தில் நன்கு ஸ்டெரிலைஸ் செய்யப்பட்டுள்ளதா என்பதை உறுதிப்படுத்திக் கொள்ளுங்கள். செயல்முறைக்கு முன் உங்கள் கைகளை சோப்பு மற்றும் தண்ணீரில் கழுவவும். தேவையான அனைத்து கருவிகள் மற்றும் பொருள்களை ஒரு டேபிளில் ஏற்பாடு செய்யுங்கள். செயல்முறையை தொடங்குவதற்கு முன்பு கிளையண்டை ஒரு சலூன் கவுன் மூலம் போர்த்தி மேக்கப் செய்யும் பகுதியை மட்டும் தெரியும்படி விடவும். ஒரு சிறந்த நடைமுறை: கிளையண்டை மேக்கப்பிற்கு முன்பே திருமண ரவிக்கையை அணிந்திருப்பதை உறுதி செய்து கொள்ளுங்கள். கிளையண்ட் அனைத்து நகை அணிகலன்களையும் அகற்றிவிட்டார் என்பதை உறுதிப்படுத்தவும். கிளையண்டிற்கு வசதியாக இருக்க நீங்கள் ஹெட்ரெஸ்டை சரிசெய்து ஃபுட்ரெஸ்டை பயன்படுத்த பரிந்துரைக்கவும். மேக்கப் செயல்முறையை முன்கூட்டியே விளக்குங்கள். கிளையண்ட்டுக்கு ஏதாவது மேக்கப் பொருள் மீது அலர்ஜி உள்ளதா என்பதை முன்கூட்டியே அறிந்து கொள்வதும் நல்லது. பிரைடல் மேக்கப் செயல்முறை பின்வரும் படிகளை கொண்டுள்ளது. அவை: முகத்தை கிளென்ஸ், டோன் மற்றும் மாய்ஸ்சரைஸ் செய்யவும். பிரைமரை பயன்படுத்துங்கள். பிளெமிஷஸ் மற்றும் கருமையான வட்டங்களை மறைக்கவும். ஃபவுண்டேஷனை பயன்படுத்துங்கள். முகத்தை கான்டோர் செய்யவும். ஐப்ரோ மேக்கப்பை செய்யவும். ஐ மேக்கப்பை செய்யவும். உதடுகளை மாய்ஸ்சரைஸ் செய்து லிப்ஸ்டிக் தடவுவோம். பிளஷ் தடவுவோம். ஹைலைட் பயன்படுத்தவும். முடிவாக ஃபிக்சிங் ஸ்ப்ரேயை பயன்படுத்தவும். இப்பொழுது ஒவ்வொரு படிகளையும் விரிவாக பார்ப்போம். முதலில் கிளையண்டின் முகத்தில் உள்ள அதிகப்படியான எண்ணெய் மற்றும் அழுக்குகளை அகற்றவும். மென்மையான கிளென்சரை தடவி நீரில் நனைத்த ஃபேஷியல் ஸ்பாஞ்ச் மூலம் கழுவவும். ஃபேஷியல் டிஷ்யூ கொண்டு முகத்தை உலர வைக்கவும். சுத்தப்படுத்திய பிறகு துளைகளை இறுக்க ஒரு டோனர் பயன்படுத்தவும். முகத்தில் இயற்கையான எண்ணெயை மீட்டெடுக்க கிளையண்டின் தோல் வகைக்கு ஏற்றவாறு ஒரு துளி மாய்ஸ்சரைசரை பயன்படுத்துங்கள். கிளையண்டின் நெற்றி, மூக்கு மற்றும் கன்னங்கள் முழுவதும் பிரைமரின் சில துளிகள் தடவி பின்னர் பிரைமரை கலக்கவும். மேக்கப் நீண்ட நேரம் நீடிக்க பிரைமர் உதவுகிறது, மேலும் முகத்தில் மேட் தோற்றத்தை உருவாக்குகிறது. பிரைமர் காய்ந்தவுடன் கரைகள் அல்லது கருமையான வட்டங்களை மறைக்க கிளையண்டின் தோலுடன் பொருந்தக்கூடிய கன்சீலரை பயன்படுத்தவும். அதிக அழுத்தமில்லாமல் மென்மையாக கலக்கவும். எச்சரிக்கை: அதிக அழுத்தம் கொடுப்பது கிளையண்டின் தோலில் சிவப்பை ஏற்படுத்தலாம். இதற்குப் பிறகு கன்சீல்டு இடத்தில் பவுடரை பயன்படுத்துங்கள். அடுத்து கிரீம் அடிப்படையிலான ஃபவுண்டேஷனை கிளையண்டின் தோல் வகைக்கு ஏற்ப ஃபோம் ஸ்பாஞ்ச் மூலம் தடவுவோம். கிரீம் அடிப்படையிலான ஃபவுண்டேஷன் பயன்படுத்தப்பட்டதும் பிரஷ் மூலம் கிளையண்டின் முகத்தோல் வகைக்கு பொருந்தக்கூடிய பவுடரை மெதுவாக ஸ்வைப் செய்யவும்.
பவுடர் சருமத்தை எண்ணெய் பசை குறைவாக வைத்திருக்க உதவுகிறது. சிறிய முகமுடிகளை சரியான திசையில் வைத்திருக்க கீழ்நோக்கிய ஸ்ட்ரோக்ஸ் பயன்படுத்தி முடிக்கவும். முகம் முழுக்க சீரான தோற்றத்தைப் பெற காதுகள் மற்றும் கழுத்துப் பகுதிக்கும் மேக்கப் போட மறக்காதீர்கள். அடுத்து ஒரு பிரஷின் மூலம் HD ஃபவுண்டேஷன் பயன்படுத்துங்கள். இது மேக்கப்பை நீண்ட நேரம் வைத்திருக்க உதவுகிறது. பின்னர் கிளையண்டின் தோல் நிறத்தை விட 1 அல்லது 2 ஷேட் டார்க்காக கான்டோர் எடுத்துக்கொள்ளுங்கள். ஒரு பிரஷை பயன்படுத்தி நெற்றியிலிருந்து தொடங்கி கன்னத்தில் உள்ள தாடைக்கோட்டிற்கு கீழே முடிவடையும் வரை கான்டோரினை ஒரு ஸ்வீப்பிங் மோஷன் மூலம் தடவவும். அரிதான பகுதிகளிலும் ஐப்ரோ ப்ராடக்டை பயன்படுத்தி ஃபெதரி ஸ்ட்ரோக்ஸ் கொண்டு லேசாக நிரப்பவும். தேவையான இடத்தில் கூடுதல் தயாரிப்புகளை சேர்ப்பதன் மூலம் புருவத்தின் நிறம் மற்றும் தடிமன் ஆகியவற்றின் தீவிரத்தை படிப்படியாக கட்டமைக்கவும். புருவங்களின் வளைவு மற்றும் முடிவு பகுதி ஆகியவற்றை மேம்படுத்துவதில் கவனம் செலுத்துங்கள், ஏனெனில் இந்த பகுதிகள் பெரும்பாலும் அதிக வரையறையிலிருந்து பயனடைகிறது. ஐப்ரோ ப்ராடக்ட் பயன்படுத்திய பிறகு சரியான நிறம் கிடைக்க ஒரு கிளீன் ஸ்பூலி பிரஷ் அல்லது சிறப்பு ஐப்ரோ பிரஷ் பயன்படுத்தி இயற்கையான தோற்றத்தை உறுதிப்படுத்துங்கள். தேவைப்பட்டால் புருவங்களின் விளிம்புகளை சரிசெய்ய ஒரு ஆங்கிள் பிரஷில் சிறிது கன்சீலர் கொண்டு சரிசெய்து அவற்றை இன்னும் வரையறுக்கப்பட்ட மற்றும் துல்லியமான தோற்றத்தை உருவாக்கவும். அடுத்து கிளையண்டின் மேல் கண் இமைகளில் ஐலிட் பிரைமரை ஒரு மெல்லிய லேயர் இடுங்கள். இது ஐஷேடோ நீண்ட நேரம் நீடிக்க உதவுகிறது. தோலில் உறிஞ்சுவதற்கு பிரைமரை 1 நிமிடம் விட வேண்டும். சந்தர்ப்பத்திற்கும் கிளையண்டின் விருப்பத்திற்கும் ஏற்ற ஐஷேடோவின் நிறத்தை தேர்வு செய்யவும். மேல் கண்ணிமைக்கு கீழே ஒரு நடுநிலையான நிறக்கலவை, அதாவது நியூட்ரல் ஷேட், ஐப்ரோ பிரஷ் பயன்படுத்தி கலக்கவும். பின்னர் கூடுதல் சிறப்பம்சமாக கண்களின் உள்மூலைகளில் ஒரு பளபளப்பான ஐஷேடோவை பயன்படுத்துங்கள். பின் கண்களின் மடிப்புக்குள் டார்க் ஷேடை கலக்கவும். இது கிளையண்டின் கண்ணிமை நிறத்தை விட 1 அல்லது 2 ஷேட் டார்க்காக இருக்க வேண்டும். இறுதியாக மடிப்புக்கு மேலே டார்க் ஷேடு சேர்த்து அதை பிரஷ் மூலம் கலக்கவும். கண்களுக்கு கீழ் மீடியம் ஷேடை பயன்படுத்தவும் மற்றும் மெல்லிய ஐஷேடோ பிரஷ் பயன்படுத்தி கண்ணின் வெளிப்புற மூலையிலிருந்து கண்ணின் நடுப்பகுதி வரை மெல்லிய கோடு போடவும். பின்னர் அதை பிரஷ் மூலம் கலக்கவும். லிக்விட் அல்லது பென்சில் ஐலைனரை பயன்படுத்தி மேல் இமைகளில் இமைக்கோட்டிற்கு சற்று மேலே ஒரு மெல்லிய கோட்டை வரையவும். கண்களின் மூலையிலிருந்து கண்ணிமைகளின் இறுதி வரை தொடரவும். ஒரு சிறந்த நடைமுறை: பொருள்களை பயன்படுத்துவதற்கு முன்பு ஒரு பிளேட்டில் போட்டுக்கொள்ளுங்கள். இது காற்றுப்பைகள் உருவாகுவதை தடுக்கிறது. கூடுதல் ஹைலைட்டாக செயற்கை கண் இமைகளையும் பயன்படுத்தலாம். லேஷ் ஸ்ட்ரிப்புகளை எடுத்து ஐலேஷ் அடேசிவ் பயன்படுத்தி ஒட்டவும். கிளையண்டின் இயற்கையான கண்ணிமை மீது கவனமாக அவற்றை பயன்படுத்துங்கள். நீங்கள் விரும்பிய நிலையை பெறும் வரை அவற்றை சரி செய்யலாம். கண்ணிமைகள் உறுதியாக ஒட்டிக்கொள்ள மெதுவாக அழுத்தவும். இதற்குப் பிறகு கிளையண்டின் முடி நிறத்திற்கு ஏற்ற மஸ்காராவை பயன்படுத்தவும். மஸ்காரா பிரஷை பயன்படுத்தி மேல் கண் இமைகளின் அடிப்படையிலிருந்து தொடங்கி மஸ்காராவை அப்ளை செய்யவும். நீங்கள் விரும்பிய வண்ணம் கிடைக்கும் வரை நீங்கள் 2 அல்லது அதற்கு மேற்பட்ட கோட் அப்ளை செய்யவும். உதடுகளில் எக்ஸ்ஃபோலியேட்டிங் ஸ்க்ரப் அல்லது சர்க்கரையை தடவி துடைக்கவும். பிறகு உதடுகளுக்கு லிப் பாம் தடவவும். உதடுகளை மாய்ஸ்சரைஸ் செய்வது வறட்சியை நீக்கி லிப்ஸ்டிக் அப்ளை செய்ய தயார்படுத்த உதவுகிறது. சில நிமிடங்கள் லிப் பாம் வைத்து அதை துடைக்கவும். அடுத்து உதடுகளை சுற்றி வரைவதற்கு இயற்கையான உதடு நிறத்தைப் போன்ற லிப் லைனரை பயன்படுத்துவதும். இது லிப்ஸ்டிக் உதடுகளை கடந்து கசிவதை தடுக்கும். உங்கள் கிளையண்டின் விருப்பத்திற்கு ஏற்ப லிப்ஸ்டிக் பயன்படுத்தவும் மற்றும் மேல் உதட்டின் மையத்திலிருந்து தடவி வெளிப்புறமாக ஸ்வைப் செய்யவும்.
எச்சரிக்கை: லிப்ஸ்டிக் உதடுகளுக்குள் இருக்குமாறு உறுதிப்படுத்திக் கொள்ளவும். லிப்ஸ்டிக்கை கீழ் உதட்டிலும் தடவவும். கன்னங்களில் ஆப்பிளை கண்டுபிடிக்க கிளையண்ட்டை புன்னகை செய்யச் சொல்லுங்கள். நீங்கள் விரும்பிய வண்ணம் கிடைக்கும் வரை கிளையண்டின் தோல் நிறத்திற்கு ஏற்ப பிளஷை ஸ்வைப் செய்யவும். பிளஷ் கன்னத்து எலும்புகளை முன்னிலைப்படுத்த உதவுகிறது மற்றும் முகம் வெளிறுவதை தடுக்கிறது. ஒரு சிறிய பஞ்சு போன்ற பிரஷ் அல்லது ஃபேன் பிரஷ் கொண்டு முகத்தின் முக்கிய இடங்களில் ஹைலைட்டரை அப்ளை செய்யுங்கள். இந்த பகுதிகள் பொதுவாக கன்னத்து எலும்புகள், மூக்கின் பாலம், கூப்பிட் போ மற்றும் கன்னங்களின் உள் மூலைகள் ஆகியவற்றை அடங்கும். ஹைலைட்டரை பயன்படுத்திய பிறகு ஒரு சுத்தமான பிரஷ் அல்லது பியூட்டி பிளெண்டரை பயன்படுத்தி ப்ராடக்டை கலந்து பரப்பவும். இது தடையற்ற, இயற்கையான மற்றும் பளபளப்பான தோற்றத்தை உறுதி செய்கிறது. கடுமையான கோடுகள் அல்லது இணைப்புகளை தவிர்க்க ஹைலைட்டரின் விளிம்புகளை மென்மையாக கலக்கவும். மேக்கப் முடிவடைவதற்கு மேக்கப்பை பூட்ட ஒரு ஃபிக்சிங் ஸ்ப்ரே பயன்படுத்தவும். இது மேக்கப்பின் நீண்ட ஆயுளை அதிகரிக்கிறது. மேக்கப் முடிந்ததும் கிளையண்ட்டை ஆடை அணியத் தொடங்க சொல்லவும். கிளையண்ட்டுக்கு ஆடையுடன் பொருந்தக்கூடிய நகைகளை அணிய உதவுங்கள். நகைகளை அணிந்தவுடன் அனைத்தும் சமநிலையில் உள்ளதா மற்றும் ஒழுங்காக அமைக்கப்பட்டுள்ளதா என்பதை இருமுறை சரிபார்க்கவும். இந்திய பிரைடல் மேக்கப் அந்தந்த பகுதி மக்கள் மற்றும் தனிப்பட்ட விருப்பங்களைப் பொறுத்து வேறுபட்டது. இந்த வகைகளுக்கு ஏற்றவாறு சிறந்த முடிவை கொண்டுவருவது பியூட்டிஷியனின் திறமை. முடிவில் கிளையண்டின் ஒவ்வொரு வெளிப்பாட்டிற்கும் சரியான புகைப்படத்தைப் பெற உங்கள் மேக்கப் உங்கள் கிளையண்டின் தோற்றத்தை அதிகரிக்க வேண்டும். செயல்முறைக்குப் பிறகு கிளையண்ட் நாற்காலியை சானிடைஸ் செய்யவும். ஒரு சுத்தமான துணியை எடுத்து நாற்காலியை சுத்தம் செய்ய சானிடைசிங் ஸ்ப்ரே பயன்படுத்தவும். நாற்காலியில் ஏதேனும் மேக்கப் துளிகள் இருக்கிறதா என்று சரிபார்த்து அவற்றை துடைக்கவும். பிரஷ்கள் ஈரமான டிஷ்யூ துணியால் சுத்தம் செய்யப்பட வேண்டும். எந்த மேக்கப் மீதத்தையும் அகற்றுவதை உறுதிப்படுத்திக் கொள்ளுங்கள். பொருள்கள் இறுக்கமாக மூடப்பட்டிருக்க வேண்டும் மற்றும் குளிர்ந்த மற்றும் உலர்ந்த இடத்தில் சேமிக்கப்பட வேண்டும். மேக்கப் தயாரிப்பு துளிகளை சுத்தம் செய்ய தரையை துடைக்கவும். இது இந்த அமர்வின் முடிவிற்கு நம்மை கொண்டு வருகிறது. இந்த அமர்வில் நாம் கற்றது திருமண அலங்காரத்திற்கு தேவையான கருவிகள் மற்றும் பொருட்கள் மற்றும் மணப்பெண் அலங்காரத்தின் செயல்முறை. பார்த்ததற்கு நன்றி. அடுத்த அமர்வில் சந்திப்போம்.